இப்போ ப்ரைஸ் நார்மலாக தான் இருக்கு. பண்ணியிருக்கிறேன். இப்போ எங்கள் ஆஃபீஸில் இங்கே ராஜாஜி பவனில் தான் இருக்கோம். நான் ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டு எங்கள் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 5 பேர் இங்கே வந்து சாப்பிட்டோம். இன்னைக்கு வீக் ஆஃப், அதனால யாரும் வரல. சாப்பாடு நல்லா இருக்கு. ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ள வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்க வந்து பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா பெசன்ட் நகர் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பெசன்ட் நகர் வந்திருக்கோம். பெசன்ட் நகர்ல இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டோட பேர் பாத்தீங்கன்னா சரவணா சாப்பாடு கடை. அதாவது இந்த கடையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சீ ஃபுட் தாங்க ரொம்பவே ஸ்பெஷல். சீ ஃபுட்ல கடமா, எறா, நெத்திலி, மீன், இன்னும் கொஞ்சம் நண்டு கூட இருக்குது. சம்டைம்ஸ் வரும்போது ஒரு சில சீ ஃபுட்ஸ் வந்து மாறி மாறி கூட வரும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா 60 rupeesக்கு வந்து அன்லிமிடெட் மீல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சைட் டிஷோட பிரைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 100 rupees தான் மேக்ஸிமம் பிரைஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் தாங்க. அது பெசன்ட் நகர் சைடு இப்படி அண்ணா நகர்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பெசன்ட் நகர் சைடும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான். எல்லாமே இல்லை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான். அதாவது அண்ணா நகரை கம்பேர் பண்ணும்போது பெசன்ட் நகர் கொஞ்சம் பரவாயில்ல. பெசன்ட் நகர் பக்கமும் இப்போ நிறைய வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து ஃபுட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளும் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா மீன் வடைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பட் ஆனால் நம்ம வீடியோ எடுத்து முடிக்கிறதுல மீனோட காலி ஆயிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீனோட ட்ரை பண்ண, நீங்க வரும்போது மீனோட ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி சொல்லுங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே நல்லா இருக்குங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து நம்ம டெய்லி லெவல்ஸ் அவங்க தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இங்க வந்து சாப்பிட்றாங்க. அது தவிர்த்து வந்து கார் இதுல கூட வந்து வாங்கிட்டு போறாங்க. இந்த ஸ்பாட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நான் உள்ள போயிட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் நைட்டே கிளம்பி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீட்டுல உங்க கடையை பத்தி சொல்லுங்கண்ணா. என்னென்ன கொடுக்குறீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க? 2004 ஆரம்பிச்சாங்க. 2004ங்களா? ஓகே. ஒரு கஸ்டமர் கொடுக்குற ஆதரவாக ஓடிதே. எப்படி இந்த கடை ஆரம்பிச்சிங்க நீங்கள்? எங்கள் மாமியார் ஃபுட் சைடில் இல்லைங்க, ஒரு காலங்களுமே இந்த ஹோட்டலில் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. நான் இங்கே வந்து அப்படியே ஆரம்பிச்சிங்க. எங்கள் மாமியார் ஃபுட் சைடில் இந்த கடை தான் வச்சுருக்காங்க. இந்த கடையை தான் இந்த கடை தான் வச்சுருக்காங்க. அவங்க நான் வந்து அப்படியே நானே அது அந்த என்னென்ன கொடுக்குறீங்கண்ணா? சாப்பாடு 60 ரூபா, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், இருக்கும் ஒரு பொரியல். மற்றபடி சைடிஷ் தான் அந்த மீன், முட்டை, சிக்கன், கடம்பா, நெத்திலி, எறா, நண்டு எல்லாமே இருக்கும். அதுமாதிரி தனித்தனி இல்லை என்ன விலைண்ணா? எறானாக்கா 100 ரூபா இருக்கும், நெத்திலி 70 ரூபா, கடம்பா 80 ரூபா, மீன் புட்டு 50 ரூபா, மீன் வடை இருக்குது 30 ரூபா, நண்டு 50 ரூபா போடுவோம். நண்டு 50 ரூபா. மீன் வந்து டெய்லி ரேட்டு, அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரேட்டு வருமோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லி மீன் மட்டும் டெய்லி ரேட்டு. மீன் மட்டும் ஒரே ரேட்டு. எப்படி அந்த மீன் புட்டு, மீன் வடை அது எப்படி அதை பண்ணுறீங்க எனக்கு புரியலையே. அது அவ்வளோ ஈஸியா? அதுதான், அது ரொம்ப வேலை ஜாஸ்தி. அது மீன் வடை அதில் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதான் சீக்கிரட், அதான் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் சீக்கிரம் சொல்ல வேணா, அதை பண்ணலான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது எங்கள் காலங்களாக இந்த பிஸ்னஸ் இந்த ஃபீல்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க அந்த சுண்டை வச்சு குழம்பு இருக்கும், தேங்காய் போட்டுருக்கும், அது இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ மீனுக்கு என்ன விலைக்கு ரேட்டு என்ன விற்கிறாங்களோ அது ஏற்ற மாதிரி. மீன் மட்டும் டெய்லி ரேட்டு, மீதெல்லாம் ஒரே ரேட்டு தான். ஒரே ரேட்டு தான். எப்படி அந்த சீ ஃபுட் மட்டும் தான், வேறு எதுவும் தனியாக இல்லை? மெயினாக சீ ஃபுட் தான். வேறு எதுவும் போடுவோம். சிக்கன் போடுவோம், சிக்கன் கிரேவி அது 50 ரூபா இருக்கும். அது அந்த அளவுக்கு பண்ணலாம். நம்மகிட்ட மெயினாக சீ ஃபுட் தான் வரும். சீ ஃபுட் மட்டும் தான். எப்படி நான் கடை மதியம் மட்டும் தானே இல்லை நைட்டு காலைல? 12 to 4. எப்படி ஆகலை? மற்றபடி ஆகும். எனக்கு நான் 10 ரூபாய்க்கு போட்ட சாப்பாடு 2006 வந்து 10 ரூபா தான் சாப்பாடு. 11 ரூபா போட்டோம், 18 ரூபா போட்டோம், 30 ரூபா போட்டோம், 35, இப்போ 60 ரூபா வருது. 30 விலைவாசி கம்மியாக இருந்தது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி விலை இருந்தது. இப்போ 60 ரூபா வந்துருக்கு. சாப்பிட்டாலும் பார்சல் வாங்கணும், எல்லாம் ஒரே ரேட்டு. எல்லாம் ஒரே ரேட்டு தான். ஓகே. பார்சல் வாங்கினா ஒரு சில பேர் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. நம்மகிட்ட அதே ஒரு எல்லாம் ஒரே ரேட்டு தான். சூப்பர். இத்தனை வருஷமா ஒரே பிளேஸ் இங்கே தான் இருக்குங்களா? இதே அந்த பெசன்ட் நகர் தான். லொகேஷன் எங்கே இருக்கு? 7th மெயின் ரோடு, பெசன்ட் நகர் 7th மெயின் ரோடு, வேளாங்கண்ணி சர்ச் ரோடு. போட்டுருந்தா யாருன்னா? தெலுங்கு மாமியார் தான்.
எல்லாமே லேடிஸ் தான் வீட்டு சமையல் எல்லாமே சாப்பாடு ஒரு 10 ரூபா இருக்குண்ணா எந்த கூட வரமாண்ணா எல்லாம் வீட்டு சமையல் லேடிஸ் மண்ணா சமைக்கிறது எல்லாமே எல்லா சாப்பாடு அண்ணா ஒரு 10 ரூபா இருக்குண்ணா டைமிங் கரெக்டா 12 to 4 ரெகுலர் நான் இப்போ ஒரு 1 மந்த்தா வந்துட்டு இருக்கேன். டேஸ்ட் நல்லா இருக்கு ப்ரோ. மீன் எல்லாமே நல்லா இருக்கு. எப்பவுமே எனக்கு பிடிச்சதுன்னா அந்த நெத்திலி நல்லா இருக்கும். மற்ற கடையில வந்துட்டு அந்த கவுச்சி அடிக்கும் ஒரு மாதிரி. இந்த மீன்லாம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு மாதிரி ரொம்ப கவுச்சி அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க அந்த மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த சாம்பாரும் நல்லா இருக்கும். நிறைய காய்கறி. ஆமா, மற்ற கடையெல்லாம் சாம்பார் பார்த்தா அது சாப்பிடவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த கடையில நல்லா இருக்கு. என்ன ப்ரோ ப்ரைஸ்லாம் ரீசனபிளா தான் இருக்கு. என்னப்பா பண்ணிருக்கிறேன். இப்போ எங்க ஆஃபீஸ்ல இங்க ராஜாஜி பவன்ல தான் இருக்கோம். நான் ஒரு டைம் வந்து சாப்பிட்டுட்டு எங்க ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 5 பேர் இங்க வந்து சாப்பிடுவோம். இன்னைக்கு வீக் ஆஃப், அதனால யாரும் வரல. குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. நல்லா நான் இப்போ வந்து ஒரு மாசமா வந்துருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்கு. ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்குள்ள வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி மீனோட சாப்பிடலாம். முட்டை மட்டும் வாங்கினா கூட 75 ரூபா தான். மீன் வாங்கினா 120 ரூபா வரும். சைட் டிஷ்ல என்னன்னா உங்களுக்கு பிடிக்கும்? இங்க இருக்கிறது மீன் நண்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நண்டு இல்ல, மீன் இருக்கு. எப்பயும் ரெகுலரா ஒரு மீன் ஒரு சாப்பாடு 120 ரூபா 130 ரூபா. உங்களுக்கு காஸ்ட் குவாலிட்டியா இருக்கு. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் இவங்க செய்யறாங்க. தேவைக்கு வந்து உடனே செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. இந்த வந்துக்கிட்டு பாருங்க, அடுத்த செகண்ட் ரவுண்டு. ஆமா, அது ஒரு 1 hour மாறிக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கிட்டே செய்வாங்க போல. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. சாப்பிடு ரெகுலரா வருது இல்லை, சாட்டர்டே மட்டும் வரும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். என்ன ட்ரை பண்ணுவீங்க? இது வந்தா வடை, நெத்திலி, ஃபிஷ்ஷு, இந்த மீன், வஞ்சரம். மீன் வடை நம்ம போறாங்களா? பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ ப்ரைஸ் நார்மலாக தான் இருக்கு. ஓவரால் டேஸ்ட் நார்மலாக இருக்கு.